நியாயமற்றது. அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய கடலோடிகள் உயிரிழப்பு. மார்க்கோ ரூபியோவுடைய ஜெய்சங்கர் கடும் எதிர்ப்பு. சனிக்கிழமை சாட்டர்டே ஜூன் 13, 2026. இந்திய பாதுகாப்பு செய்திகள். ஓமன் வளைகுடாவில் நடந்த அமெரிக்க கடற்படை தாக்குதலில் 3 இந்திய கடலோடிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோவிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவின் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நியாயமற்றவை என்று ஜெய்சங்கர் கூறினார். பொதுமக்கள் பயன்படுத்தும் கடல் போக்குவரத்து மீதான இத்தகைய கொடிய நடவடிக்கைகள் இந்தியா உறுதியான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியா இந்த சம்பவங்களை மிகுந்த கவலையுடன் பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை மீறியதாக அமெரிக்க படைகள் குற்றம் சாட்டியதை அடுத்து மார்ஷல் தீவுகள் கொடி பறக்கும் MT செட்டேபெல்லோ என்ற டேங்கர் கப்பல் புதன்கிழமை தாக்குதலுக்கு உள்ளானது. அந்த கப்பலில் 24 இந்திய பணியாளர்கள் இருந்தனர். 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 3 துயரமாக உயிரிழந்தனர். வெளியுறவு அமைச்சகம் அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்துள்ளது. அவர்களது உடல்களை விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தூதரக ரீதியான பதில் வலுவாக இருந்தது. ஓமன் கடற்கரையில் வணிக கப்பல்கள் மீது தொடரும் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தூதரக பொறுப்பாளர் ஜேசன் மீக்ஸை வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சகம் அழைத்தது. அதிகரித்து வரும் கடல்சார் பாதுகாப்பு நெருக்கடியை இந்தியா எவ்வளவு தீவிரமாக பார்க்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறுகிய காலத்தில் 2வது முறையாக அழைக்கப்பட்டுள்ளது. 20 இந்திய பணியாளர்களுடன் சென்ற மற்றொரு கப்பலும் அப்பகுதியில் தாக்கப்பட்டதை அடுத்து கடலில் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் மேலும் அதிகரித்துள்ளன. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட கப்பல்கள் வெளிநாட்டு கொடி கொண்டவை என்றும் தாக்குதல்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை பிரிவுகளால் நடத்தப்பட்டவை என்றும் தெளிவுபடுத்தினார். வணிக கப்பல்கள் மீதான இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கடல்வழி சுதந்திரத்துக்கும் சர்வதேச வர்த்தகத்துக்கும் நேரடி அச்சுறுத்தலாக அமைகின்றன என்றும் இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். உலகளாவிய கடலோடி பணியாளர்களின் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் இந்திய கடல்சார் தொழிலாளர்களின் பாதிப்பு நிலையை இந்திய அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. மேலும் மோதல் தீவிரமடைவதை தடுக்க கட்டுப்பாட்டையும் பேச்சுவார்த்தையையும் வலியுறுத்தியுள்ளது. ஓமன் வளைகுடாவில் இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவம் இந்திய பணியாளர்களை ஏற்றி செல்லும் பிற வெளிநாட்டு கொடிக்கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட சமீப மாதங்களில் நடந்த கடல்சார் சம்பவங்களின் பட்டியலில் சேர்ந்துள்ளது. இந்த நிகழ்வுகள் புதுடில்லியில் இருந்து கடும் விமர்சனத்தை பெற்றுள்ளன. பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் சர்வதேச கடல்சார் விதிமுறைகள் நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இந்தியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. ரூபியோவுடன் ஜெய்சங்கர் நேரடியாக தொடர்பு கொண்டது உட்பட இந்தியாவின் தூதரக நடவடிக்கைகள் தனது குடிமக்களை பாதுகாப்பதிலும் வணிக கப்பல்களை இராணுவ ரீதியாக குறிவைப்பதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதிலும் உள்ள உறுதியை பிரதிபலிக்கின்றன. ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமல்படுத்தும் நோக்கில் அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகள் பொதுமக்கள் கடல் போக்குவரத்தோடு அதிக அளவில் குறுக்கிடும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பரந்த புவிசார் அரசியல் பதட்டங்களையும் இந்த சூழ்நிலை எடுத்து காட்டுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் கடலோடிகளின் பாதுகாப்பை சமரசம் செய்யக்கூடாது அல்லது சட்டப்பூர்வமான வணிகத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய அரசின் கடும் எதிர்ப்பு பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச கடற்பரப்பில் இந்தியர்களின் உரிமைகளும் பாதுகாப்பும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அதன் நோக்கத்தை சமீட்சை செய்கிறது. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.